காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். துரை வைகோவிற்கு மத்திய அமைச்சராக ஆசை ஏற்பட்டுவிட்டது, அதனால்தான் பாஜகவோடு அவர் நெருக்கம் காட்டுகிறார் என்று மல்லை சத்யா குற்றஞ்சாட்டி இருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? மல்லை சத்யா கூறியதும் உங்கள் செய்தியாளர் கூறியதும் பொது வழியிலே ஏற்கனவே அடிபட்டுக் கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். துரை வைகோ அவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆகிற எண்ணம் வந்துவிட்டது. காரணம் என்னவென்றால், ஒரு இளைய MP என்கிற முறையில் மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்றால்தான் தனக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். வைகோ அவர்களின் அரசியல் கொஞ்சம் முற்பட்ட அரசியல். 1993-94 காலகட்ட நடைபயண அரசியல். அதுக்கு பிறகு அவர் நிலைப்பாட்டில் எத்தனையோ மாறுதல்கள். அமைச்சரவையில் பங்கு, அதன் மூலமாக கிடைக்கிற அதிகாரம், அந்த அதிகாரத்தை வைத்து கட்சியை வளர்த்தல், இப்படியான ஒரு பாதையிலே போவதற்கு துரை வைகோ ஆசைப்படுகிறார். அது சரியா தவறா என்பது காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் அது மாறுதல்களை ஏற்படுத்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது குறித்து ஏற்கனவே சில மாதங்களாகவே இந்த பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. சமீப காலமாக மிகவும் அதிகமாக அடிபடுகிறது. குறிப்பாக ஒரு வெளிநாட்டு பிரச்சனை சம்பந்தமாக வைகோவின் மகன் தொடர்ந்து பாரதிய ஜனதா அமைச்சர்களை சந்தித்தது, அவர்களிடம் மனு கொடுத்தது, இதிலிருந்து இந்த பேச்சு பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. அப்படியான ஒரு சூழல் வரும்போது கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைதான். அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அரசியல் முரண்பாடுகள் வெடிக்கும் போது அது கட்சியின் பிளவில் தான் போய் முடியும். மல்லை சத்யா பேட்டி அதற்கான ஒரு முன்னோட்டம் என்றுதான் நான் கருதுகிறேன். துரை வைகோ மத்திய அமைச்சராக ஆசைப்படுவதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏனால் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பொறுத்து அவர் இவ்வாறு இருக்கிறார் என்ற கருத்தை நீங்க பதிவு செஞ்சீங்க. இதில் வைகோவினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? வைகோவோட அரசியல் என்பது அந்த ஓல்டு டிராவிடியன் ஸ்கூல் தானே. அவரால் இதிலிருந்து மாற முடியாது. காரணம், எங்கள் காலத்து திராவிட சித்தாந்தம். வைகோ அவர்கள் எனக்கு சில வயது மூத்தவர். எங்கள் காலத்து திராவிட சித்தாந்தம், திருமொழி கொள்கை, இப்படியான விஷயங்களிலிருந்து அந்த அரசியல்வாதிகளால் மாறவே முடியாது. அவர்களால் பாரதிய ஜனதா அல்லது வடக்கத்திய அரசியலுக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது வைகோவின் மகன் அவர் தனிப்பாதை வகுப்பார். காரணம் என்னவென்றால் இந்த வயதுதான். இப்ப அன்புமணியோட பாதை வேறு, டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பாதை வேறு. இந்த வித்தியாசம் இது மிகப்பெரிய தலைமுறை இடைவெளியாகத்தான் நான் அரசியலிலே பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது எந்த இடத்தில் இது முற்று பெற்று வெளியே வரும் என்றால், உடைத்து வெளியே வரும் என்றால், துரை வைகோ அவர்களுக்கு அமைச்சரவையில் பதவி என்று உறுதியான பிறகுதான். முருகன் அவர்கள் பேச்சிலிருந்து நாம் அதை சூசகமாகத்தான் புரிந்து கொள்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி எங்களுடன் வரும் என்று. அப்படியான கட்சி எதுவாக இருக்க முடியும் என்றாலும் அது மதிமுக மட்டும்தான். காரணம் என்னவென்றால், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்லை, இஸ்லாமிய கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மீதி இருப்பது மதிமுக ஒன்றுதான். எனவே முருகன் அவர்கள் சூசகமாக குறிப்பிட்டாலும் அவர் சுட்டு வரல் நீட்டுவது என்னவோ மதிமுகவை பார்த்து தான். அதை உறுதிப்படுத்துவது போலத்தான் துரை வைகோ அவர்களின் எல்லா விதமான செய்திகளும் அமைகின்றன. முதலமைச்சர் அவர்களுக்கு இது தெரியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவேதான் வைகோ அவர்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அது கூடவே துரை வைகோவை வருகிற மாதிரி பார்த்து கொண்டு அந்த போட்டோ ஆப்ஸ் எல்லாமே அவருக்கும் இது தெரிந்துதான் அவர் இதை அனுமதிக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்போது இந்த முடிவு எடுக்கப்படும், இதுதான் முக்கியம். இப்போதைக்கு தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கிறது. தேர்தலை ஒட்டி ஜனவரி பிப்ரவரி மாதம் எடுப்பார்களா? காரணம், ஏற்கனவே அங்கு தேமுதிக பற்றிய பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. வைகோ அவர்களுக்கு நேரம் கொடுத்த அதே நேரத்தில் பிரேமலதா அவர்களுக்கு நேரம் தரப்படுகிறது. இருவரின் ஓட்டு வங்கியுமே ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுபவர்களின் ஓட்டு வங்கி தான். எனவே தேமுதிக உள்ளே வந்தால் மதிமுகவுக்கு அது இடைஞ்சலாகத்தான் இருக்கும். சூழ்நிலையில் தேமுதிகவை ஜனவரி மாதம் தான் முடிவெடுக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக அடுத்த 2-3 மாதங்கள் என்பது எனது யூகம். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மல்லை சத்யா செய்தியாளர்களிடம் பேசியவற்றை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நிச்சயமாக தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தியா துரோகம் செய்ததை போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது? இதயத்தை கீழே இறக்கி வைத்து விட்டுதான் இது போன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கட்சி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெரிகிறது. உங்களுடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி
டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருப்பேன், இருந்ததை போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமேயானால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை? எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.